Electron affinity வந்து electron affinity is the amount of energy released when an electron is added to an isolated gaseous atom. அப்படின்னா என்ன? Suppose if you take fluorine, அதில் வந்து நீ ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுற. இப்போ ஃப்ளோரினோட அட்டாம் என்ன 9, ஸோ 2 7ன்னு இருக்கும் இல்லையா? அப்போது யூ ஹேவ் 9 ப்ரோட்டான்ஸ் ஃபஸ்ட் நியூக்ளியஸ்குள்ளே. ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான், 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இதில் வந்து இஃப் யூ ஆட் அன் எலக்ட்ரான், வென் யூ ஆட் அன் எலக்ட்ரான், இப்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல இதில் வந்து எஃப் மைனஸ் ஃபார்ம் ஆகும், எஃப் மைனஸ் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் 2 8 ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த இடத்துல 2 8 இஸ் ஸ்டேபிள், 2 8 இஸ் ஸ்டேபிள் பிகாஸ் ஆக்டெட் இருக்கிறதுனால இது ஸ்டேபிள். இது ஸ்டேபிளாக இருக்கும்போது இது எஃப் மைனஸ் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட், எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். therefore that energy is called as the electron affinity. So what is electron affinity? It is the amount of energy released when an electron is added to a isolated gaseous atom. It is exactly opposite to the ionization enthalpy, exactly opposite to the ionization enthalpy. ஏன்னா ionization enthalpy நம்ம என்னன்னு பார்த்தோம்? It is amount of energy released when an electron is removed from an atom. இதில் வந்து amount of energy released when an electron is added to the atom. சரியா? அதான் டிஃபரன்ஸ். ஸோ எனர்ஜின்றதுனால அதே யூனிட்ஸ் வரும், கிலோ ஜூல்ஸ் பர் மோல், கிலோ கேலரிஸ் பர் மோல். ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம்னு வரும். அண்ட் இந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால now if you compare, now this is the heat content of the reactant, now this is heat content of the product plus some heat is released during the course of the reaction. Now if you take this equation, delta H is equal to final minus initial, that is product minus reactant, product minus reactant. product பார்த்தா இப்போது HR is equal to HP plus heat ன்னு இருக்குது. அதாவது if you take 10 calories, this will be 6 calories plus 4 calories. அப்போது which is greater? HR is greater than HP, HR is greater than HP. அப்போது HR greater-ஆக இருக்குன்னா இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும், இந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ டெல்டா H will be negative. Energy exothermic reaction, energy is always released. Okay, therefore it will have a negative value. Delta H will have a negative value. And electron affinity வந்து it is inversely proportional to the atomic size. இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் என்ன? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் சைஸ் எப்படி இருக்கும்? சின்னது, பெருசு, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு. எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது? அதுதான் அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட். ஃப்ளோரினில் வந்து அந்த எனர்ஜி எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கும் குளோரின்லேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ greater the atomic size, lesser will be the energy that is released. I mean lesser will be the electron affinity or the amount of energy released. So இந்த ட்ரெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் chlorine has got the highest electron affinity. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. என்ட்ரன்ஸில் கேட்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டில் கூட எதுலையாவது கேட்கலாம் அதை. ஓகே, ஸோ தட் இஸ் தி எலக்ட்ரான் affinity அப்படின்ற ப்ராப்பர்ட்டி which is opposite to that of ionization enthalpy, which is opposite to that of ionization enthalpy. இதுலேயே வந்து இன்னொரு டேர்ம் நம்ம கூட இங்கே யூஸ் பண்ணுவோம். என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, EGE, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்படின்னா என்ன? என்தால்பின்னா ஹீட் கண்டென்ட், என்தால்பி மீன்ஸ் ஹீட் கண்டென்ட். தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் நம்ம இதை பார்க்க போகிறோம். அது என்தால்பின்னா ஹீட். ஸோ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது எவ்வளோ ஹீட்டு வந்து ரிலீஸ் ஆகுது இல்லை அப்சார்ப் ஆகுது அப்படின்றத வச்சு தான் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டியே வந்து when expressed in terms of enthalpy change, then it is called as EGE. ஸோ உனக்கு சிம்பிள் கொஷின் என்ன ஆமாம், ரெண்டும் சேம் தான். ஒன்லி திங் இஸ் இட் இஸ் இந்த எதில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்காது. நம்ம வந்து ஆமாம், நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான் டிஃப்ரெண்ட். அது ஒரே விஷயத்தை வந்து வேறு மாதிரி 2 டிஃப்ரெண்ட் இதுவாக சொல்கிறோம் நம்ம. அதுதான் ஒன்றும் பெரிய இது வந்து ப்ராப்பர்ட்டி. இது எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்றது ப்ராப்பர்ட்டி. என்ன? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்றது மெஷர்மெண்ட்.
மெஷர் பண்ணி வர வேல்யூ இது. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்றது ஒரு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டு நல்லா படிப்பான்னா எவ்வளோ நல்லா படிப்பான், எல்லாத்துலேயும் சென்டம் வாங்குவானா, இல்லை 90 வாங்குவானா, 80 வாங்குவானான்னு மெஷர் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த மெஷர் பண்ணுறது வந்து இஜிஇ. ஸோ ப்ராப்பர்ட்டி அண்ட் மெஷர்மெண்ட், தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்னா என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல்னு வேணால் நம்ம சொல்லலாம். இது we can say that it is a scale கிடையாது, வேல்யூ இது எவ்வளோ இருக்குது அப்படின்றது, எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம எஸ் யா. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இப்போ இதில் வந்து 3 கொஷின் உனக்கு வரும், இதிலே கூட கேட்கலாம். கிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர். எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் இல்லை கம்பேர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கம்பேர் பிட்வீன் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன? இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு an atom. சாரி, இது வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இது வந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர்ன்றது வந்து இப்போது எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டருக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு தான் நீ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா? எலக்ட்ரான் அஃபினிட்டின்றது வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் எலக்ட்ரான் ஆடட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்றது வந்து டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். It's a difference, slight difference between these two. இதில் வந்து எனர்ஜி ரிலீஸ்ட், இதில் வந்து டெண்டன்சி டு அட்ராக்ட். அது ப்ராப்பர்ட்டி. அது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அந்த யூனிட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிடுறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லும்போது அது ப்ராப்பர்ட்டி, அந்த எனர்ஜியினோட யூனிட்ஸ் அதுக்கு வந்துடும். எனர்ஜி ஆமாம், அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்லாப்பிங் டேர்ம்ஸ் தான் இது. அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதே இஜிஇக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது அட்டாமிக் சைஸில் பார்த்தோன்னா இட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி டவுன் த குரூப் it increases. அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நியூக்ளியர் சார்ஜ் வேரிஸ் டைரக்ட்லி. இதெல்லாம் அப்படியே வந்துடும். ஜென்ரலாக ஞாபகம் வச்சுட்டு என்ன போகிறோம், ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல்லி ஃபில்டுலேயும் இதே மாதிரி தான் உனக்கு அது ஜென்ரல் ட்ரெண்டில் உனக்கு வரும். ஓகே, ஸோ